அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சாதாரணமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீ உன்னுடைய தாயினுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரு சின்ன உதை கொடுத்திருப்பா இல்லையா, அந்த உதைக்கு இதே போல உன்னை பிரசவிக்கின்ற நேரத்துல அந்த தாய் பட்ட அந்த சின்ன அந்த வலிக்கு இது நிகராகாது என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய தாய்க்கு முழுமையாக, தன்னுடைய தாயினுடைய தியாகத்துக்கு முழுமையான நன்றி செலுத்திவிட முடியாது. ஒரு அருமையான ஒரு செய்தியை சமீபத்தில் ஒரு பத்திரிகையில நாம படிச்சேன். இஸ்லாமிய பத்திரிகை இல்ல, ஒரு பொதுவான ஒரு பத்திரிகை. எழுதிய அந்த ஆள் கூட, எழுத்தாளர் கூட இஸ்லாமிய சகோதரர்ல ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு எழுத்தாளர், நன்கு அறிமுகமான ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு அனுபவத்தை எழுதுகிறார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த. அவர் வந்து தேசாந்திரின்னு சொல்லுவாங்க அந்த எழுத்தாளர். அவருடைய பேரை நான் குறிப்பிடலாம், எஸ் ராமகிருஷ்ணன். அவருடைய இது வந்து நெட்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது, எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லி பாருங்க. அவருடைய கட்டுரைகள் வந்து, அதாவது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் கூட நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் வந்து நல்ல விஷயங்கள், இஸ்லாத்துக்கு உட்பட்ட குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத எந்த விஷயங்கள் எங்கே சொல்லப்பட்டாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சொல்லி காட்டுகிறேன். நல்ல ஒரு அருமையான எழுத்தாளர், அதாவது மனித உணர்வுகளை, மென்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு அருமையான ஒரு செய்தியை தன்னுடைய எழுத்துல அவர் சொல்லி காட்டுறாரு. அதாவது இந்த ஊட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இந்தியாவில் இருக்கா இல்லையா, அந்த ஊட்டிக்கும் குன்னூருக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து வெலிங்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராணுவ தளம் இருக்கு. அங்க வந்து ஒரு ராணுவ அதிகாரி, இவருக்கு தெரிந்த ஒரு ராணுவ அதிகாரியை சந்திக்க போறார். அப்படி சந்திக்க போற சமயத்துல வீட்டுக்குள்ள நுழையிறார். வீட்டுக்குள்ள நுழையிற சமயத்துல அப்ப பாக்குறாரு, அந்த வரவேற்புறையில வந்து ஒரு பெரிய போட்டோ ஒன்று மாட்டப்பட்டு, ஒரு பெரிய உருவப்படம் என்ன செய்யுது. அந்த உருவப்படம் கூடுமா கூடாதா அப்படிங்கிற விஷயம் அப்புறம் வரட்டும். என்ன, இப்ப நம்ம வந்து அந்த செய்தியை மாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். அந்த உருவப்படத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு கை மாத்திரம், ஒரு வயசான ஒரு மூதாட்டினுடைய கை மாத்திரம், சுருக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கை மாத்திரம் அங்க புகைப்படமாக மாற்றப்பட்டது. என்னடா எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு மாட்டி வச்சிருக்கிறாங்க, இவர் வந்து என்ன செய்றாரு, ஒரு கையை மாட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்றாரு, மனசுக்குள்ள நினைக்கிறார். அப்புறம் வந்து கார்ல ஏறாரு, ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த காருடைய முன்னாடி உள்ள அந்த கண்ணாடி பக்கத்துல அதே அந்த கையினுடைய போட்டோ என்ன செய்யுது, அங்க மாட்டப்பட்டு அதையும் பாக்குறாரு. இப்ப முதல் கட்டமா பார்க்கும்போது சந்தேகம், ரெண்டாவது கட்டம் அங்க பார்த்த உடனே சந்தேகம் வந்து என்ன செய்றாரு, இது என்ன கை எப்படி மாட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த கைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லி கேட்கிற சமயத்துல, இது வேற யாருடைய கையும் கிடையாது, என்னுடைய தாயினுடைய கை. அந்த கடைசி நேரத்தில் என்னுடைய தாய் மௌத்தாக போவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட போட்டோ, உருவப்படம் என்பதாக அவர் சொல்லுகிறார். எதுக்காக இதை மாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி நான் கேட்கிற சமயத்தில் அவர் சொல்றாரு, நான் சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 32 வயசுலயே என்னுடைய தந்தை வந்து குடி அதுன்னு சொல்லி இதாகி அவர் என்ன செய்றாரு, மூத்தா போயிறாரு. அவர் என்ன செஞ்சாரு, மூத்தா போயிறாரு, இறந்து போயிறாரு. அப்படி இறந்து போனதுக்கு பின்னாடி இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, குழந்தைகளை எப்படி வாழ வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரியாத அளவுக்கு என்னுடைய தாய் வந்து என்ன செய்றா, தடுமாறுறா. இன்னைக்கு நான் வந்து என்ன செய்றேன், ஒரு மிகப்பெரிய ராணுவ அதிகாரியா இருக்கிறேன், மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், மிகப்பெரிய வீட்டுக்கு பங்களாவுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழல். அப்ப அந்த நேரத்துல வந்து என்னுடைய தாய் வந்து எங்களை வந்து வாழ வைக்கணும், இந்த உலகத்துல வந்து ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு டாக்டர் வீட்டுல போய் என்ன பண்றாங்க, பணி பண்ணா சேர்றாங்க. வேலைக்காரையா என்ன செய்றாங்க, சேர்றாங்க. அங்க போய் பெரிய ஒரு வேலையை செய்யல, அங்க இருக்கக்கூடிய பண்ட பாத்திரங்களை கழுவுறாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃபேமிலியுடைய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல என்ன செய்றாங்க, பாத்திரம் கழுவக்கூடிய ஒரு பணியை பார்க்கிறாங்க. நாங்க வாழ்றதுக்காக வேண்டி, நாங்க வந்து இந்த உலகத்துல ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்காக வேண்டி என்னுடைய தாய் வந்து எத்தனை ஆயிரம் பாத்திரங்களை கழுவி இருப்பாளோ என்று நான் இப்போது எண்ணி பார்க்கிறேன். அந்த கையை பாத்திரங்களா கழுவுனது எது, என்னுடைய தாயினுடைய இந்த கைகள், என்னுடைய தாயினுடைய இந்த கைகள். அது மாத்திரம் கிடையாது, நாங்க வந்து பள்ளிக்கூடம் போற சமயத்துல வந்து இந்த தாயினுடைய கைகளை பிடித்துக் கொண்டுதான் நாங்க எங்க போவோம், பள்ளிக்கூடத்துக்கு போவோம். பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்வோம், போவோம். அப்படி போற சமயத்துல 2-3 குழந்தைங்க அம்மாவுடைய கையை யார் பிடிக்கிறது அப்படிங்கிற அமைப்புல வந்து எங்களுக்குள்ள என்ன செய்யும், ஒரு போட்டி வரும், பொறாமை வரும். அப்படியான அமைப்புல அந்த கையை பிடிச்சுக்கிட்டு தான் நாங்க என்ன செஞ்சோம், போனோம். அந்த டாக்டர் வீட்டுல வந்து பாத்திரங்களை விட்டு இரவுல வீட்டுக்கு வர்ற சமயத்துல வீட்டுல வந்து எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வீட்டுல வந்து இப்ப நாம என்ன செய்யறோம், தண்ணியை திரி விட்டா செஞ்சிருது, தண்ணி வந்துருது, ஓப்பன் ஆகி வந்துருது. ஆனா என்னுடைய தாய் வீட்டுக்கு வர்ற சமயத்துல நாங்க குளிக்கவும், குளிக்கிறதுக்கு உண்டான அதாவது இந்த துணிமணிகள்லாம் துவைக்கணுங்கிற அமைப்புல வந்து
அந்த கயிறுனால இறப்பாங்களா இல்லையா, தண்ணி இறப்பாங்களா இல்லையா, அதை இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்னுடைய பார்வை வந்து என்னுடைய தாயினுடைய அந்த கைகள் எல்லாம் போகும். எத்தனை குடங்கள் அப்படி இறைச்சிருப்பாங்க, இறைச்சிருப்பாங்க அமைப்புல வந்து என்னுடைய தாயினுடைய அந்த கைகள் என்ன செய்யுது, என்னுடைய ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு மஞ்ச காமாலையில வந்து இது பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற சமயத்துல, இதே போல இரவு நேரத்துல நான் தூங்காம தவிக்கக்கூடிய நேரத்துல இந்த தாயினுடைய கைகள் தான் என்னுடைய அந்த தலையை அப்படி தடவி விட்டு, ஆறுதலாக தடவி விட்டு எனக்கு வந்து சுகம் தந்தது. இப்படியாக பல்வேறு விதமான அமைப்புல நான் சிந்திச்சு பார்க்கிற சமயத்துல என்னுடைய தாயினுடைய முகத்தை விட என்னுடைய தாயினுடைய கைகள் தான் எனக்கு மேலாக தெரிந்தது. அதனால தான் என்னுடைய வீட்டு வரவேற்புல என்ன வச்சிருக்கிறேன், அந்த தாயினுடைய கைகளை உருவப்படமாக மாற்றி வச்சிருக்கேன். எனக்கு எப்போது அந்த ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய அந்த காருடைய முன் சீட்ல வந்து என்ன பண்ணிருக்கிறேன், என்னுடைய தாயினுடைய அந்த உருவப்படத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பில் என்ன செய்றார், அவர் செய்தியை சொல்றார். இது வந்து இந்த வந்து சாதாரணமாக அந்த ராணுவ அதிகாரியுடைய வீட்டுல சொல்லப்பட்ட செய்தி கிடையாதுங்க. இது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கும் மகனுக்கும் உண்டான அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க சிந்திச்சு இந்த விஷயத்தை சொல்ற சமயத்துல உங்களுடைய தாயினுடைய ஞாபகம், நமக்கு அந்த தாய் செஞ்சிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் என்ன செய்யும், நம்முடைய ஞாபகத்துல வருதா இல்லையா? என்னுடைய தாய் எனக்கு செஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துல வரணும், உங்களுக்கு அந்த தாய் செஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன செய்யணும், உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். அப்ப இத்தனை விஷயங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. அப்படியான அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி முஸ்லிம் மகன் என்ன செய்ய வேண்டும், என்ன நாம் இப்ப செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரணமா இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவை வந்து, ஒரு மனுஷன் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான தேவை என்ன தெரியுமா, அன்பை விரும்புகிறான். விரும்புறீங்களா இல்லையா? யாராவது அன்பை விரும்பாம இருக்கிறீங்களா? எல்லாம் அன்பை விரும்புறோம். இரண்டாவது அரவணைப்பை, அடுத்தவருடைய அரவணைப்பை நாம் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். மூன்றாவது அங்கீகாரத்தை, இன்னொரு மனுஷனுடைய, அது கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தால் என்ன செய்கிறோம், அங்கீகாரத்தை விரும்புகிறோம். மூன்றாவதாக பாதுகாப்பை விரும்புகிறோம். இந்த நாளையும் தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் என்ன செய்யறான், விரும்புகிறான். இந்த நாளையும் நாம வந்து நம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா, அன்பை கொடுத்திருக்கிறோமா, அரவணைப்பை நாம் கொடுத்திருக்கிறோமா, அங்கீகாரத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா, பாதுகாப்பை நாம் கொடுத்திருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் வந்து நம்ம இடத்துல விரும்புறது அங்கீகாரங்க. என்ன வந்து இவன் வந்து சுமையா கருதுறானா அல்லது சுகமாக கருதுகிறானா, இதுக்கு எல்லா மனுஷன் அங்கீகாரத்தை விரும்புகிறான். பெற்றோரை வந்து நாம சுகமாக கருதுகிறோமா அல்லது சுமையாக கருதுகிறோமா என்பதை சற்று மனசுல யோசித்து பாருங்க. அதான் அரசாங்கம் வந்து எல்லாம் கொடுக்குதே. அரசாங்கம் என்ன கொடுக்கிறது, அரசாங்கம் என்ன கொடுக்கிறது என்று சொன்னால் வீட்டை கொடுக்கிறது, சேம நிதியை கொடுக்கிறது, சலுகையை கொடுக்கிறது. பஸ்ல ஏறினா சலுகையை கொடுக்கிறது, எம்மாற்றில் ஏறினா சலுகையை கொடுக்கிறது, இதே போல சேம நிதியை கொடுக்கிறது, வீட்டை கொடுக்கிறது. அன்பை அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா, அரவணைப்பை அரசாங்கத்தால் கொடுக்க முடியுமா, அங்கீகாரத்தை கொடுக்க முடியுமா, பாதுகாப்பை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் ஒரு காலத்தில் கொடுக்க முடியும். இஸ்லாம் வந்து ஒரு பெற்றோருக்கு வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு முன்மாதிரி முஸ்லிம் மகனாக இருந்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 விஷயத்தை பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பெற்றோருக்கு நான் சலாம் சொல்கிறேனா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சலாம் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். யாராவது வீட்டுக்கு வருகிற சமயத்தில் பெற்றோரை பார்த்து, தாய் தந்தையை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக நாம் சொல்லக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஒரு துவா பண்ணுகிறோமா, எத்தனையோ துவா பண்ணுகிறோம், என்னுடைய பிசினஸ்ல வெற்றி வரணும், நான் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும் என்பதாக நாம் நினைக்கிறோம், துவா செய்கிறோம். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன அன்போடு பராமரித்தாலே அப்படியான அந்த தாயை வந்து நீ பராமரிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்கிற அமைப்பிலே எத்தனை நாம் துவா பண்ணியிருக்கிறோம். அந்த துவாவை நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, பண்றது கிடையாது. அப்படி பண்ணாம நான் என்ன செய்யணும் சொன்னா, இருக்கிற வரைக்கும் எதுவுமே கவனிக்கிறது இல்ல, துவா பண்றது இல்ல, சலாம் பண்றது இல்ல. இறந்து போயிட்டா என்ன பண்றோம், பிரியாணி ஃபாத்தியா போட்டு என்ன செஞ்சிடும், அழகா பண்றோம். பத்திரிகையில என்ன செய்யணும், தமிழ் முரசுல என்ன போறோம்னு சொன்னா அருவா ஃபாத்தியான்னு சொல்லி விளம்பரம், ஒரு பக்கத்துக்கு விளம்பரம். எனக்கு ஆரம்பத்துல வந்து அருவா ஃபாத்தினா என்னன்னே வழங்கும். அருவா எதுக்கு சிங்கப்பூருக்கு வருது, இந்த மம்பட்டி அருவா அதெல்லாம் வந்து சிங்கப்பூருக்கு எதுக்கு வருதுன்னு சொல்லி அப்புறம் தான் எனக்கு முதல்ல ஆரம்பத்துல விளங்கவே இல்லை. அருவா ஃபாத்தியான்னு சொன்னா எனக்கு விளங்கவே இல்லை. ஆனா கடைசியில் அப்ப பாக்குற சமயத்துல அருவா பாத்தியா, ரூஹுன்னு சொன்னா ஆன்மா, அருவாகம் சொன்னா ஆன்மாக்கள். ஆன்மாவுக்காக வேண்டி, இறந்து போன ஆன்மாவுக்காக வேண்டி நம்ம ஓதுறோமா இல்லையா, இதுதான் அருவா. அதுல கடைசியில் அந்த இகுங்கிறத விட்டுட்டு அருவா பாத்தியா மம்பட்டி பாத்தியா என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம பதிவு பண்ணிருக்கோம். இங்க இந்த அருவா பாத்தியான்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கு வந்து பெற்றோருக்கு வந்து நாம விளம்பரம் கொடுக்கறதுனால நாம பெற்றோருக்கு வந்து நன்றி செலுத்த மனிதர்களாக ஆக முடியுமா? நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும்.
இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து பெற்றோர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த நல்ல விஷயங்களை நாம் என்ன செய்யணும், நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்யணும். அப்படி செய்கிற பொழுதுதான் நாம் என்ன ஆக முடியும், ஒரு நல்ல முன்மாதிரியான முஸ்லிம் மகனாக ஆக முடியும். அந்த பெற்றோர்களை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் நாம் உருப்பட மாட்டோம். எப்படி மரத்திலே அந்த வேர் புறக்கணிக்கப்பட்டால் அறுக்கப்பட்டால் அந்த மரம் அது அழிந்து போய் விடுமோ, அது போல பெற்றோரை அதாவது சாதாரணமாக மனதளவிலே நாம் ஒதுக்கினாலும் கூட ஏதோ செய்ய வேண்டியிருக்குது, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி நம்ம செய்யாட்ட மற்ற மக்கள் அனுசிவாங்க, உறவினர்கள் நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிற அமைப்புல இல்லாமல் இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த பெற்றோர்களுக்கு நல்ல அமைப்புல நாம உபகாரம் செய்கிற பொழுதுதான் ஒரு நல்ல முன்மாதிரி முஸ்லிம் மகனாக நாம் என்ன செய்ய முடியும், ஆக முடியும். அதற்கு அடுத்தபடியாக முடிச்சிடலாமா, 2-3 விஷயங்கள் எடுத்ததுல பெற்றோரே நீண்ட நேரம் ஆயிடுச்சு. சரி, இரண்டாவது கட்டமாக 2 விஷயத்தோட முடிச்சிருவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கட்டமா இருக்கு. வரைக்கும் பேசலாமா? இப்ப இரண்டாவதாக மரமும் கிளையும். இப்ப இந்த மரத்தை வச்சு நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த விஷயம் நம்முடைய மனசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் கூட ஒரு ஓமானத்தோட ஒரு கதையோட சொல்லுகிற பொழுது அதை என்ன செய்யணும், நம்முடைய மனசுல ஆழமாக பதியும். அந்த அமைப்புல தான் அந்த மரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த மரத்தை ஓமானம் விட்டு சொல்லி காட்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், ஒரு பேரித்த மரத்தை போல வாழணும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறாங்க. அந்த அமைப்புல இந்த மரம் என்ன செய்யுது, ஓமானமாக கொள்ளப்படுகிறது. இப்ப இந்த மரத்துல என்ன அடுத்த கட்ட விஷயம் சொன்னா, மரம் இருக்கிறது, கிளை இருக்கிறது. மரம் கிளை இல்லாமல் இந்த உலகத்துல இருக்கும் என்று சொன்னால் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. ஒரு மரம் சொன்னா அந்த மரத்துல என்ன செய்யணும், மரமும் இருக்கணும், கிளையும் இருக்கணும். இந்த ரெண்டும் இணைந்து இருக்கிற நேரத்தில் தான் அந்த மரம் என்ன செய்யும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். இப்ப இந்த மரம் யாருன்னு சொன்னா கணவன், அதனுடைய கிளை யாரு என்று சொன்னா மனைவி. மரம் கணவன், அதனுடைய கிளைகள் யாரு, மனைவியாக இருக்கிறார். அப்போ ஒரு காலகட்டத்துல ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த உலகத்துல இயற்கையான அமைப்புல எப்படி வைத்திருந்தார் என்று சொன்னால், ஆண் பெண் இருவரும் இணைந்து திருமணத்தின் மூலமாக ஒன்று இணைவதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இயற்கையாக வைத்திருந்தார். ஆனால் இடையிலே உலகமயமாக்கல், இதே போல இந்த மீடியாவினுடைய தகவல் தொடர்பு சாதனங்களுடைய தவறான பிரச்சாரங்கள், அதில் காட்டப்படக்கூடிய தவறான காட்சிகள், இதனுடைய அடிப்படையிலே மக்கள் திசை மாறி ஃப்ரீ திங்க் என்று சொல்லப்படக்கூடிய சுதந்திரமான ஒரு சிந்தனைக்கு என்ன செஞ்சாங்க, மனிதர்கள் உட்பட ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் என்ன செஞ்சாங்க, நமக்கு மேல ஒரு பெரிய சக்தி இருக்குது, அதுக்கு நாம கட்டுப்படணும் அப்படிங்கிற அமைப்புல இல்லாமல் நாம எது வேண்டுமானாலும் பண்ணலாம், இந்த உலகத்துல சுதந்திரமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர சிந்தனைக்கு மனிதன் வருகிற நேரத்துல சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. எப்படி எல்லாம் என்று சொன்னால், கணவன் மனைவியாக இணைய வேண்டிய தேவையில்லை, திருமணம் தேவையில்லை, அவங்களுக்கு பிடிச்ச ஆளுகளோட சேர்ந்துக்கலாம், தன்னுடைய அந்த உடல் பசியை தீர்த்துக் கொள்ளலாம். அதே போல ஆணும் பெண்ணும் தான் சேர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆண் ஆணோடு சேர்ந்து கொள்ளலாம், பெண் பெண்ணோடு சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்புல இந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புல உலகத்துல நிறைய விஷயங்களை, அநாகரிகமான விஷயங்களை நாம செஞ்சோம், பார்த்தோம். இது ஒரு கட்டத்துல பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஆகா இதுல நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாகுதே, நிறைய சங்கடங்கள்லாம் உருவாகுதே அப்படிங்கிற அமைப்புல, அதாவது பாலியல் அந்த பருவம் வர்றதுக்கு முன்னாடி சில பேர் நினைச்சாங்க குழந்தைக்கு தாயாகக்கூடிய ஒரு சூழலை வருகிறது. இதே போல தாய் தந்தை இல்லாத அந்த பிள்ளைகள் பிறக்கக்கூடிய ஒரு சூழல், ஒற்றை பெற்றோர்கள் அமைப்புல ஒரு சூழல் எல்லாம் உருவாகுதே அப்படிங்கிற அமைப்புல சிந்திச்சு பார்த்து அப்புறம் உலகம் விழிச்சு பார்த்து இப்ப என்ன செய்யுது, பழைய நிலைக்கு வருது. பழைய நிலைக்கு 1994 ஆண்டுல என்ன பண்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிற அமைப்புல ஒரு இதை என்ன செய்றாங்க, கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு ஒவ்வொரு வருஷத்தினுடைய மே மாசம் 15ஆம் தேதி, ஒவ்வொரு வருஷத்தினுடைய மே மாதம் 15ஆம் தேதி என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு, சர்வதேச குடும்ப தினம் அப்படிங்கிற அமைப்புல என்ன செய்றாங்க, இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. அப்படி அனுசரிக்கிற நேரத்துல அந்த ஒவ்வொரு மாசத்திலையும் மே மாசம் 15ஆம் தேதி அந்த அனுசரிக்கக்கூடிய அந்த விழாவில என்ன கொள்கை முழக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, குடும்ப அமைப்பில் தான் உலகத்தினுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது.